ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளில் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை நமக்கு கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், அந்த படி நீங்கள் செய்வீங்க, கடைப்பிடிப்பீங்க என்று. ஆமேன். இன்றைக்கு கூட கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயத்திருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு காரியத்தை சொல்றாரு. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவருடைய விண்ணப்பம் எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு வயிற்று வலி நல்லா ஆகணும், எனக்கு தலைவலி நல்லா ஆகணும், அது போலலாம் இல்லை. எதுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்றாருன்னா, நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம். ஒவ்வொரு வார்த்தை எவ்வளவு முக்கியமான வார்த்தை பாருங்க. நல் மனசாட்சி உள்ளவர்களாய் யோக்கியமாய் நடக்க. யாருக்கு நல் மனசாட்சி இருக்கோ அங்கே யோக்கியமாய் அப்படின்னா சரியாய், அப்படின்னா நேர்மையாய், அப்படின்னா பரிசுத்தமாய், அப்படின்னா நல்ல பாதையில் நடக்கிறவர்களாய் காணப்படுவாங்க. இன்றைக்கி அந்த நல் மனசாட்சி இல்லாதனால தான், மனசாட்சி கெட்டு போகிறதுனால தான் யோக்கியமாக இல்லாமல் அயோக்கியமாக நடக்கிறோம். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில் இன்றைக்கி உலகம் அப்படித்தானே இருக்குது. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எதுக்காக வேண்டிக் கொள்கிறாரு? நாங்கள் நல் மனசாட்சி இருக்கணும். தேவப்பிள்ளையே, இந்த ஓய்வு நாளில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்கள் மனசாட்சி எப்படி இருக்குது? துர்மனசாட்சி இருக்கா? நல் மனசாட்சி இருக்கா? உங்கள் மனசாட்சி உங்களை குற்றம் சாட்டுகிறதா? நீ பாவி அப்படின்னு சொல்லுகிறதா? இல்லை உங்கள் மனசாட்சி நீ தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறதா? நான் யாரையும் குறை பேச வரல. இன்னைக்கு ஆவியான கொடுக்கிற வார்த்தைகளோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் நல் மனசாட்சியோடு இருப்போம்னா நாம் யோக்கியமாய் நடப்போம். அதனால தான் இங்கே சொல்லுகிறார் பவுல். அல்லேலூயா. யோக்கியமாய் நடக்க விரும்புகிறேன் என்று நிச்சயத்திருக்கிறேன். அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைனா, நான் யோக்கியமாக நடக்கணும், அதுதான் நான் விரும்புகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது இப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னேன். எவ்வளோ பெரிய போல்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அங்கே ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி சொல்றாரு, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் எப்போ சவுலை பவுலாய் மாற்றி ரட்சித்தாரோ அந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அவர் ஊழிய பாதையில் பாருங்கள், எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வருகிறேன். தேவ பிள்ளையில் எல்லா விஷயத்திலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா விஷயத்திலும் நல் மனசாட்சியோடு நடந்து வரேன். நம்ம நல் மனசாட்சியோடு இருப்போம். 50% இப்படி இருப்போம், 50% அப்படி இருப்போம், இல்லை 70% இப்படி இருப்போம், ஒரு 30% உலகத்தின் காரியம் ஒட்டி கொண்டு தான் இருக்கும். இங்கே சொல்கிறார் பவுல், எல்லா விஷயத்திலும் இன்றைக்கி ஆண்டு நமத்தில் அதுதான் எதிர்பார்க்குறா. இந்த ஓய்வு நாளில் ஆண்டு கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுமா? நல் மனசாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள், யோக்கியமானங்களை செய்ய பழகி கொள்ளுங்கள். அப்போ தான் நம்ம ஆசீர்வதிப்போம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். பாருங்களேன், நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு துர்மனசாட்சியோட வாழுறாங்க. அப்படி துர்மனசாட்சியோட வாழறதுனால விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துறாங்க, விசுவாசத்தை விட்டுடுறாங்க. ஆமென். அப்படின்னா ஆண்டவரை மறந்துட்டு தான், ஆண்டவரை விட்டு தான் அர்த்தம் அது. தேவப்பிள்ளையில இன்னைக்கு நீங்களும் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நல் மனசாட்சியோடு யோக்கியமாய் நடந்து, ஆமென் ஆமென், நாம் விசுவாசத்தில் நிற்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் வரும்போது ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாக்கப்படும். அவரோடு 1000 வருஷம் வாழ்வோம். அதுக்கு தானே ஊழியம், அதுக்கு தானே ஆண்டவர் வர நம்ம காத்திருக்கிறோம். அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும் இல்லவா? இன்றைக்கி நாம் ஆயத்தமாகவும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நல் மனசாட்சியுள்ள வாழ்க்கை வாழ, யோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உங்கள் பாதையில் நடக்க உதவிச்சிங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
நன்றி அப்பா, நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைக்கு ஸ்தோத்திரம். இதை நாங்கள் கடைப்பிடிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை ஒரு நாள் விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ளும். கிருபை கோப்பக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். உங்கள் நல்மனசாட்சி காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.